சர்ச்சுக்கு வந்து இந்த சண்டே அன்னைக்கு போனீங்கன்னா அங்கே ஃபாதரை வந்து அவங்க தெய்வமாக பார்க்குறாங்க. எலெக்ஷன் வரப்போ அந்த சர்ச்சு ஃபாதர் என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்டியானிட்ட மக்கள் கேட்குறாங்களா இல்லையா? அதில் மாற்றம் இல்லை. நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சர்ச்சில் எடுக்கிற என்ன ஒரு தீர்மானமோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த வேட்பாளரை அங்கே வின் பண்ணுவார். தெரியுமா உங்களுக்கு? ரைட்டா? அதே மாதிரி இஸ்லாமிய சகோதரி நீங்க போங்க. சர்ச்சில மட்டும் கிடையாது, கோயில்ல எழுதி ஊரா பேசி உட்கார்ந்து இல்ல அது தனிங்க. நான் சொல்றது ஃபாதரா அவங்க தெய்வமா பாக்குறாங்க, அவர் சொல்றதை கேட்கறாங்க. இப்ப இஸ்லாமிய மதத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஜமாத்துல போய் ஜமாத் குழுமானத்தையும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுவாங்க. இந்த வாட்டி இந்த வேட்பாளர் தான் நம்ம ஆதரிக்கணும், இவர் தான் நமக்கு சப்போர்ட்டா இருப்பாரு, இவர் தான் சொல்லி ஜமாத் சொல்லி அந்த ஜமாத்துல சொல்ற எல்லா விஷயங்கள் தான் இஸ்லாமிய சகோதரர்கள் கேட்பாங்க. கம்பல்சரி ஓட்டு போட போகணும், இவருக்கு தான் வாக்களிக்கணும், இவங்க தான் நல்லது செஞ்சிருக்காங்க, இனிமேல் நம்ம சரி நமக்கு சொல்லியிருக்காங்கன்றதை அவங்க சொல்லுவாங்க. இப்போ இந்துக்களில் இருக்கக்கூடிய சாமியார்கள், இந்துக்கள் இருக்கக்கூடிய அறநிலை சம்மந்தப்பட்ட ஆட்கள் இருக்கக்கூடிய மடாதிபதிகளோ பீடாதிபதிகளோ சிவாச்சாரிகளோ யாருன்னா ஒருத்தர் போய் இந்துக்கள்கிட்ட சொல்லி இவர் தான் ஓட்டலிங்க சொன்னேன் எவனா ஓட்டு போடுறானா? நான் சொல்கிறேன் நல்ல பாயிண்ட். யாருன்னா ஓட்டு போடுறானா? அது ஏன் ஓட்டு போடலன்ற கேள்வியை விடுங்க. போடுறானா? இல்லை நான் ஏன் போட மாட்டேன்றா அப்படின்னா இந்துக்களை ஒற்றுமையாக்கி ஒரு கொடையின் கீழ் கொண்டு வராமல் இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் வேலை செய்யுது.